வணக்கம். தொகுதி மேம்பாட்டு நிதி ஒதுக்கீடு செய்வது குறித்த உள்ளாட்சித்துறை ஆய்வுக் கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுவை அரசு நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ளதால் அறிவித்த பல திட்டங்கள் செயல்படுத்தப்படாமல் உள்ளது. மேலும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தொகுதி மேம்பாட்டு நிதி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டு வரும் நிலையில் உள்ளாட்சித்துறை ஆய்வுக் கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம், துறை செயலர் ஸ்ரீகாந்த், இயக்குநர் ரவி பிரகாஷ், புதுவை நகராட்சி ஆணையர் ராஜமாணிக்கம், உழவர்கரை நகராட்சி ஆணையர் அழகிரி, கொம்யூன் ஆணையர்கள் பரிமளரங்கன், முத்துலிங்கம், சந்திரசேகரன், ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்ட கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதி ஒதுக்கீடு மற்றும் வளர்ச்சிப் பணிகளை விரைவுபடுத்துவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. புதுவை பொறியியல் கல்லூரி மின்னணுவியல் மற்றும் தொடர்பியல் துறையின் முதுகலை படிப்பிற்கான வெள்ளி விழாவின் துவக்க விழாவினை கல்லூரி தலைவர் NS ஜெயபால் துவக்கி வைத்தார். புதுவை காலாப்பட்டு பொறியியல் கல்லூரியின் மின்னணுவியல் மற்றும் தொடர்பியல் துறை சார்பில் துறையின் முதுகலை பட்ட படிப்பிற்கான வெள்ளி விழாவின் துவக்க விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள அரங்கில் நடைபெற்றது. துறை தலைவர் முனைவர் நாகராஜன் வரவேற்று பேசிய விழாவில் கல்லூரி முதல்வர் முனைவர் கோவிந்தராஜுலு வாழ்த்துரை வழங்கிட சிறப்பு விருந்தினராக கல்லூரி தலைவர் NS ஜெயபால் கலந்து கொண்டு விழாவினை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். விழாவில் கல்லூரி முன்னாள் முதல்வர்கள் முனைவர் எத்திராஜுலு, பழனிவேலு ஆகியோர் பங்கேற்றனர். விழாவில் பல்கலைக்கழக தேர்வுகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து தொழில்நுட்ப கல்வியில் உள்ள சவால்களும் இடிவுகளும் என்ற தலைப்பில் கருத்தாய்வும் நடைபெற்றது. விழாவில் பல்வேறு கல்லூரி பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்தவர்கள் சிறப்புரையாற்றினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை துறை பேராசிரியர்கள் செய்திருந்தனர். புதுவையில் அனைத்து பகுதிகளிலும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்று சட்ட உறுதிமொழிகள் கூட்டத்தில் அரசு கொறடா நேரு வலியுறுத்தினார். புதுவை சட்டசபை வளாகத்தில் பொதுப்பணித்துறை சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகள் தொடர்பாக உறுதிமொழிகள் குழுவின் கூட்டம் குழு தலைவர் அரசு கொறடா நேரு தலைமையில் நடைபெற்றது. குழு உறுப்பினர்கள் மல்லாடி கிருஷ்ணராவ், நந்தா சரவணன், சட்டசபை செயலர் அன்பழகன் உள்ளிட்டோரும், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மனோகர், கண்காணிப்பு பொறியாளர் மாந்தையன் மற்றும் செயற்பொறியாளர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் பாதாள சாக்கடை பணிகளை விரைந்து முடிப்பது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அதிகாரிகள் தற்போது 60% பணிகள் முடிந்துவிட்டது என்றும் மீதமுள்ள 40% பணிகள் நிதி நிலைமைக்கேற்ப விரைந்து முடிக்கப்படும் என்று உறுதியளித்தனர். மேலும் 5 இடங்களில் மேம்பாலங்கள் கட்ட ஜவஹர்லால் நேரு நகர புனரமைப்பு திட்டத்தின் கீழ் நிதி உதவியை விரைந்து பெற அதிகாரிகள் குழு டெல்லிக்கு செல்ல வேண்டும் என்று உறுதிமொழிகள் குழு வலியுறுத்தியது. மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் குறைந்த விலையில் சுத்தமான குடிநீரை வழங்குவதற்கு அனைத்து இடங்களிலும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்க வேண்டும் என்று அதிகாரிகளிடம் குழுவின் தலைவர் நேரு வலியுறுத்தினார். புதுவை திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் நாளை 28ஆம் தேதி நடைபெறும் நூல் திறனாய்வு கருத்தரங்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு திமுகவினருக்கு மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து திராவிட முன்னேற்றக் கழக புதுவை மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் கூறுகையில், தலைவர் கலைஞர், பொருளாளர் தளபதி ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி புதுவை மாநில கழக மாணவரணி சார்பில் எல்லைப்பிள்ளைச்சாவடி NT மஹாலில் 1951ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரை பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்களில் தலைவர் கலைஞர் ஆற்றிய உரை தொகுப்பு நூலான கல்வி நிலையங்களில் கலைஞர் என்ற நூல் திறனாய்வு கருத்தரங்க நிகழ்ச்சி தனது தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன், அவைத் தலைவர் சுப்ராயன், துணை அவைத் தலைவர் சீதா வேதநாயகம், துணை அமைப்பாளர்கள் SP சிவகுமார், ராஜாராமன், பொருளாளர் அடிபால் கென்னடி, தலைமை செயற்குழு உறுப்பினர் திருநாவுக்கரசு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சோமசுந்தரம், சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், இளைஞரணி மாநில முன்னாள் அமைப்பாளர் சிவா, முன்னாள் சபாநாயகர் பழனிராஜா, முன்னாள் அமைச்சர் மணிமாறன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெறுகிறது என்று தெரிவித்தார். மேலும் இந்த கருத்தரங்கு நிகழ்ச்சியில் மாநில கழக நிர்வாகிகள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், நகரமன்ற கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் தலைவர்கள், துணைத் தலைவர்கள், தொகுதி கழக நிர்வாகிகள், இளைஞரணி, தொண்டரணி, வழக்கறிஞரணி, தொழிலாளர் அணி, மாணவர் அணி, மகளிரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளின் பொறுப்பாளர்கள், கழக முன்னோடிகள், முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள், வட்ட கிளைக்கழக நிர்வாகிகள், கழக செயல் மரபர்கள் ஆகிய அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும், மாணவ செல்வங்களுக்கு மிகவும் பயனுள்ள நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கும் என்பதால் மாணவ செல்வங்கள் பெருந்திரளாக பங்கு கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்து கலந்து கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டதாக கூறினார். புதுவை IG ரன்வீர் சிங் கிருஷ்ணியா டெல்லிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து புதுவையிலிருந்து விடைபெற்று சென்றார். புதுவையில் காவல்துறை IGயாக கடந்த ஆண்டு மே மாதம் ரன்வீர் சிங் கிருஷ்ணியா பொறுப்பேற்றார். இந்நிலையில் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக தலைமைச் செயலர் மற்றும் IGயிடம் மத்திய உள்துறை விளக்கம் கேட்டது. இதனிடையே 1 மாத விடுப்பில் வெளிநாடு சென்றிருந்த ரன்வீர் சிங் கிருஷ்ணியாவை டெல்லி வடக்கு மண்டல சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஆணையராக நியமித்து மத்திய உள்துறை உத்தரவிட்டது. மேலும் புதுவைக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த காமராஜ் புதிய ஐஜியாக நியமிக்கப்பட்டார்.
இந்நிலையில் நேற்று 26ஆம் தேதி புதுவை திரும்பிய ஐஜி ரன்வீர் சிங் கிருஷ்ணியா ஆளுநர் கட்டாரியா முதல்வர் ரங்கசாமியை சந்தித்தார் மற்றும் ஐஜி சேம்பரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒவ்வொரு அதிகாரியின் பெயரை கூறி கைகுலுக்கி தனக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததற்காக நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறி விடைபெற்று சென்றார். புதுவை ஐஜி டெல்லியின் முக்கிய பகுதியான வடக்கு மண்டல சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஆணையராக பொறுப்பேற்றுள்ளது புதுவை போலீசாருக்கு பெருமை அளிப்பதாக காவல் உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுவையில் அனுமதியின்றி சிலை வைப்பதை தடுக்க உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து மக்கள் வாழ்வுரிமை இயக்க தலைவர் ஜெகநாதன் கூறுகையில், பண்டசோழ நல்லூரில் நடைபெற்ற சம்பவத்திற்கு அனுமதி இல்லாமல் பேனர் வைத்ததே காரணம். எனவே மோதலில் தொடர்புடைய அனைவர் மீதும் அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கிராமப்புறங்களில் அனுமதி இல்லாமல் சிலை பேனர் வைப்பதுதான் இதுபோன்ற மோதல்களுக்கு காரணமாகிறது என்றார். எனவே சட்டத்திற்கு புறம்பாக சிலை வைப்பவர்கள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் வரும் காலங்களில் சாதி ரீதியான மோதலை தடுத்து நிறுத்த அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், கடும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவோம் என்று கூறினார். பேட்டியின் போது தமிழர் தேசிய இயக்க தலைவர் அழகிரி, மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் சுகுமாரன், தந்தை பெரியார் திராவிடர் கழக வீரமோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவை லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி ஊதியத்தை உயர்த்தி வழங்கிட வலியுறுத்தி பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை உளவாய்க்கால் பகுதியில் உள்ள லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி மருத்துவர்கள் கல்லூரி நிர்வாகம் பயிற்சி மருத்துவர்களுக்கு அளித்து வரும் பயிற்சி ஊதியத்தை உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்று வலியுறுத்தியும், கல்லூரி நிர்வாகம் தங்களிடம் தரக்குறைவாக பேசுவதாகவும், இது தொடர்பாக கல்லூரி தலைவரை சந்தித்து பேச அனுமதி வழங்க வலியுறுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 150க்கும் மேற்பட்ட பயிற்சி மருத்துவர்கள் பணிகளை புறக்கணித்துவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து பயிற்சி மருத்துவர்கள் கூறுகையில், கல்லூரி தலைவரை சந்தித்து இது தொடர்பாக பேசி பிரச்சினைக்கு தீர்வு காணும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தனர். மேலும் போராட்டத்தில் பயிற்சி கால ஊதியத்தை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவை முத்தியால்பேட்டை புனித ஜெபமாலை அன்னை ஆலயத்தின் பெருவிழா திருப்பலி மற்றும் கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுவை முத்தியால்பேட்டை புனித ஜெபமாலை அன்னை ஆலய 148ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு ஆலய பங்கு தந்தை மைக்கேல் ஜான் தலைமையில் திருப்பலியும் தேர்பவனியும் கொடிபவனியும் பின்னர் மந்திரித்த கொடி ஏற்றப்பட்டு விழா துவங்கியது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏற்றி ஜெபித்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து தினமும் திருப்பலியும் தேர்பவனியும் தேவ நற்கருணை ஆசிரும் நடைபெறவுள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை தலைமையில் பங்கு பேரவையினர் மற்றும் பங்கு மக்கள் செய்திருந்தனர். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு புதுவை பல்கலைக்கழக சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற பயிலரங்கை அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்தார். புதுவை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை நல வளர்ச்சி திட்டத்தின் கீழ் முத்தியால்பேட்டையில் இயங்கி வரும் முத்தியால்பேட்டை, ராஜ்பவன் தொகுதி, உருளையன்பேட்டை, காசுக்கடை, உப்பளம் பகுதியில் உள்ள அங்கன்வாடி ஊழியர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் ராஜவேலு தலைமையில் நடைபெற்றது. துறை இயக்குநர் மீனாகுமாரி, திட்ட அதிகாரி பத்மா ஆகியோர் திட்ட மேம்பாட்டிற்கான வழிமுறைகளை கலந்தாய்வு செய்த கூட்டத்தில் திட்டத்தின் செயல்பாடுகள் முழுமையாக பயனாளிகளை சென்றடைய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. கூட்டத்தில் புதுவையைச் சேர்ந்த திட்டங்களின் திட்ட அதிகாரிகள் தேன்மொழி பாபு, விஜயலட்சுமி, ஞானவெளி ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திட்ட அதிகாரிகள் மற்றும் நல அதிகாரிகள் செய்திருந்தனர். கல்வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு நடந்தது தொடர்பாக குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளை கைது செய்ய சிபிஐ அதிகாரிகள் தீவிரமாகியுள்ளனர். புதுவையில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களின் குடிசை வீடுகளை கல்வீடுகளாக மாற்ற 1 லட்சம் ரூபாய் மானியத் தொகை 3 தவணைகளாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் ஒரே பத்திரத்தில் 2 நபர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கும் வசதி படைத்தவர்களுக்கும் மானியம் வழங்கியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்ததால் சிபிஐ அதிகாரிகள் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தினர். இதில் முறைகேடு நடந்திருப்பது உறுதி செய்யப்பட்டதால் பயனாளிகளிடமும் சிபிஐ அதிகாரிகள் நேரில் சென்று விசாரணை நடத்திய பின் குடிசை மாற்று வாரியத்தில் 7 அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்தனர். அதற்கான குற்றப்பத்திரிகை தயார் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதிகாரிகளை கைது செய்யும் நடவடிக்கையில் சிபிஐ அதிகாரிகள் தீவிரமாக இறங்கியுள்ளனர். இதற்கிடையே இந்த முறைகேடுகளில் மேலும் பலர் சிக்கியுள்ளதால் அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்ய சிபிஐ நடவடிக்கை எடுத்து வருகிறது. புதுவையில் முதியோர் ஓய்வூதியம் பயனாளிகளுக்கு இடையூறு இல்லாமல் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சர்வதேச மனித உரிமைகள் கவுன்சில் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து சர்வதேச மனித உரிமைகள் கவுன்சில் தலைவர் சக்திவேல் செய்தியாளர்களிடம் கூறுகையில், வரலாற்று சிறப்புமிக்க புதுவை பிரெஞ்சு இந்திய கலாச்சாரத்துடன் ஆன்மீக தலமாகவும் விளங்குவதால் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர். இத்தகைய சிறப்புமிக்க நகரம் கட் அவுட் பேனர்களால் சமூக சீரழிவை சந்தித்து வருகிறது.
சாலை விபத்துகள், சண்டை சச்சரவுகள், ஜாதி மத சண்டைகள் மற்றும் சட்டத்திற்கு புறம்பான நிகழ்ச்சிகள் நடப்பதால் இதனை தடுக்க அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், முதியோர் ஓய்வூதியத்தை பயனாளிகளுக்கு இடையூறு மற்றும் கஷ்டம் இல்லாமல் சுலபமாக கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கூறினார். அப்போது கலியவரதன், வடிவேல், வீரப்பன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.